குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ப்ராப்ளம் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். என்னன்னா டெல் டாட் எஃப் வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட்டு அடுத்து வேரியபிள். நம்ம கான்ஸ்டன்ட்டை பற்றி ப்ரீவியஸ் இயர் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வேரியபிளை பற்றி பார்ப்போமா? சரி. யூசிங் டைவர்ஜன்ஸ் தேரம். அப்புறம் காஸ் டைவர்ஜன்ஸ் தேரத்தை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அப்புறம் காஸ் டைவர்ஜன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன வேல்யூ? டெல் டாட் எஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. டெல் டாட் எஃப்னா ஃபர்ஸ்ட் எக்ஸை போட்டு டெரிவேட் பண்ணுங்க. பார்ஷியல் டெரிவேட் பண்ணா வரும் 2y. அடுத்தது y-ஐ பொறுத்து பண்ணா z ஸ்கொயர். அடுத்து z-ஐ பொறுத்து பண்ணா x. இப்போ இதில் பாருங்க டெல் டாட் எஃப் வேல்யூ எப்படி இருக்கு? வேரியபிள் இருக்கு. இப்போ வேரியபிள் இருந்தால் நான் சொல்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இதுக்கு ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். சரி பார்ப்போமா? சரி, ஃபர்ஸ்ட் லிமிட் உடைய டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிங்க. கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டுனா 2 - 0 2, கேபிட்டல் ஒய் 1 - 0 1, கேபிட்டல் இசட் 3 - 0 3. சரி, இப்போ நான் சொல்கிற டிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒன்றும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மில் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன இல்லைன்னு பார்க்கணும். என்ன இல்லை? எக்ஸும் இசட்டும் இல்லை. செகண்ட் டேர்மில் என்ன இல்லை? எக்ஸும் ஒய்யும் இல்லை. தேர்ட் டேர்மில் என்ன இல்லை? ஒய்யும் இசட்டும் இல்லை. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டேர்மை எக்ஸ் இசட்டை மல்டிப்ளை பண்ணிக்கணும். எக்ஸையும் இசட்டையும் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் டேர்மில் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். செகண்ட் டேர்மில் எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் டேர்மில் போட்டுக்கணும். தேர்ட் டேர்ம் ஒய் இசட் ஒய்யும் இசட்டையும் மல்டிப்ளை பண்ணி தேர்ட் டேர்மில் போட்டுக்கணும். சரி போடுமா? பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேர்மில் பாருங்க எக்ஸ் இசட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 3 6. அப்படின்னா 6 × 2 12y. செகண்ட் டேர்மில் என்ன இல்லை பாருங்க, எக்ஸ் ஒய் இல்லை. அப்படின்னா எக்ஸ் ஒய் 2 × 1 2. அப்போ என்ன வந்துடும்? 2z ஸ்கொயர். தேர்ட் டேர்மில் பாருங்க ஒய் இசட்டும் இல்லை, ஒய்யும் இசட்டும் இல்லை. அப்புறம் 1 × 3 3 ப்ளஸ் 3x. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இன்டகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணிட்டா வேல்யூ முடிஞ்சு போச்சு. சரி, அப்படின்னா என்ன வந்துடும் போது பாருங்க, இன்டகிரேட் பண்ணுங்க. 12y² / 2 2z³ / 3 3x² / 2. இப்போ இதில் பாருங்க லிமிட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். எக்ஸுக்கு 2, ஏன்னா எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 1, இசட்டுக்கு 3 அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டு. மேக்ஸிமம் இது மாதிரி சம்முக்கு எல்லாமே லோயர் லிமிட் 0ல கொடுத்துருவாங்க. நம்ம லோயர் லிமிட்டை பற்றி கன்சிடர் பண்ணவே தேவை. அப்போ நான் அப்பர் லிமிட்டை பற்றி அப்ளை பண்ணிட்டு போங்க. இப்போ பாருங்க அப்பர் லிமிட் 2, எக்ஸுக்கு வந்து 2ன்னு கொடுங்க, ஒய்க்கு 1ன்னு கொடுங்க, இசட்டுக்கு 3ன்னு கொடுங்க. அப்போ நான் y = 1 கொடுத்தா நான் வந்துங்க 12 × 1/2 ப்ளஸ் 2, இசட்டுக்கு 3ன்னு கொடுங்க 27 3ன்னு கொடுத்தா பை 3 ப்ளஸ் 3 × எக்ஸுக்கு 2ன்னு கொடுங்க, 2ன்னு கொடுத்தா என்ன வரும் பாருங்க 4/2. அப்புறம் என்ன வரும் பாருங்க 6 9 2. அப்புறம் என்ன வரும் பாருங்க 6 ப்ளஸ் 2 × 9 ஆகிடும் 18 ப்ளஸ் 3 × 2 6 6 + 18 24 24 + 6 ஆகிடும் 30. அப்படின்னா 30 தான் இதுக்கு சரியான ஆன்சர். 30 தான் சரியான ஆன்சர். ஆனால் புக்கில் பாருங்கள், புக்கில் ஆன்சர் காமன் வேல்யூ இந்த சம்மந்தம் நான் இப்போ போட்டு உங்களால் காமிச்சேன். இதில் பாருங்கள் புக்கில் ஆன்சர் என்ன கொடுத்தாங்க பாருங்க 20 கொடுத்துறாங்க. 20 வந்து சரியான ஆன்சர் கிடையாது, 30 தான் சரியான ஆன்சர். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து
இப்போ ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், ஓஏ வெக்டார் வந்து கொடுத்துட்டாங்க, ஓபி வெக்டார் கொடுத்தாங்க, ஓசி வெக்டார் கொடுத்தாங்க, 3 ஆர்த்தோ எட்ஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இன்டெக்ரல் ஓவர் எஸ், எஸ் வந்து சர்ஃபேஸ், இன்டெக்ரல் ஓவர் எஸ் வெக்டாரை கொடுத்தாங்க டாட் என் டிஎஸ். அப்படின்னா இதில் வந்து எந்த டைப் மாதிரி இருக்குது பாருங்கள், எஃப் டாட் என். அப்படின்னா எஃப் டாட் என்னு இருந்தாலுமே நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தேற்றத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இதை பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் டெல் டாட் எஃப் கண்டுபிடிச்சிக்கணும். டெல் டாட் எஃப்னா வந்துடும், ஃபர்ஸ்ட் எக்ஸை பொறுத்து பண்ணால் 3x², இந்த டம் 0 ஆகிடும். அடுத்து ஒய்யை பொறுத்து பண்ணுறோம், ஒய்யை பொறுத்து பண்ணாங்கன்னா வந்துடும் 2x². இசாட்டை பொறுத்து பண்ணால் கான்ஸ்டன்ட் என்ன ஆகிட போகுது, 0 ஆகிட போகுது. அப்படின்னா 3x² மைனஸ் 2x² என்ன வந்துட போகுது, x² மட்டும் வரும். இதான் இது டெல் டாட் எஃப். இப்போ இதில் பாருங்க, வேரியபிள் வந்துச்சா, வேரியபிள் வந்துச்சா நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இதில் பாருங்க, கேபிட்டல் எக்ஸ் டிஃபரன்ஸ் மாடல்ஸ் பண்ண ஆகிட போகுது, இது ஏ. கேபிட்டல் ஒய் ஏ லென்த், கேபிட்டல் இசாட் லென்த்னா ஆகிட போகுது, ஏவாகிட போகுது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஸ்டாட்டிக்ஸ், இதில் x² இருக்கு. அப்படின்னா எது இல்லை, ஒய்யும் இசாட்டும் இல்லை, ஒய்யும் இசாட்டும் இல்லை. அப்படின்னா ஒய் இசாட்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஒய் இதே இருக்கு, இசாட் இதே இருக்கு. அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ என்ன ஆகிட போகுது, ஏ இன்ட்டு ஏ, ஏ இன்ட்டு ஏ இங்கே என்ன இருக்கு பாருங்க, x². ஏ இன்ட்டு ஏ என்ன ஆகிட போகுது, a² இன்ட்டு x². இப்போ முடிச்சுங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதை இன்டெகிரேட் பண்ணலாம். அதாவது எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுங்க. எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் ஆகிடும் a² கான்ஸ்டன்ட். எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் x³ பை என்னது 3. அப்புறம் x³ அப்பர் லிமிட் a, லோயர் லிமிட் 0. அப்புறம் அப்பர் லிமிட்டை கொடுத்தா லோயர் லிமிட் 0, அதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண தேவை. அப்பர் லிமிட் கொடுங்க, கொடுத்தா என்ன வரும் பாருங்க, a² அப்பர் லிமிட் a. அப்படின்னா என்ன ஆகிட போகுது, a³ பை என்னது 3. a² இன்ட்டு a³ என்ன ஆகிடும், a⁵ பை என்னது 3. அப்படின்னா a⁵/3 எந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இருக்கு. அப்படின்னா ஏ தான் இது சரியான ஆன்சர். தேங்க்யூ. சரி, இப்போ பாருங்க, இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் இந்த சம்மை போட்டு இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, வெக்டார் கால்குலஸில் நான் இன்டெக்ரல் வர பார்ட் எல்லாமே நான் அழகாக சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்க, இதை அழகாக அப்ளை பண்ணி சொல்லிடலாம். இப்போ லாஸ்ட் ஒரே ஒரு பார்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்க. இது மாதிரி இன்டெக்ரலாக கொடுத்துட்டு லிமிட்டில் வந்து கான்ஸ்டன்ட் இல்லாமல், வேரியபிளில் கொடுத்துருந்தா, லிமிட்டில் கான்ஸ்டன்ட் இல்லாமல் வேரியபிளில் கொடுத்துருந்தா, அதாவது இன்டெக்ரல் 0 to 1, இன்டெக்ரல் 0 to x, இன்டெக்ரல் 0 to √a² மைனஸ் y², இது மாதிரி கான்ஸ்டன்ட் இல்லாமல் வேரியபிளில் கொடுத்துருந்தா, வேரியபிள் லிமிட்டில் கொடுத்துருந்தா, அதுக்கு ஒரு மெத்தடு. அதை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆன்சரை வச்சு இதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா வேல்யூ நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஆன்சரை வச்சே நம்ம சொல்லிடலாம் வேல்யூ. அதை நான் யாருக்கு கொடுக்க போறேன்னா சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் கொடுக்கலாம்னு அந்த வீடியோவை நான் பார்க்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.